ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். இது யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் இல்லை. அதனால் யார் மனத்தையும் புண்படுத்தினா அதுக்கு கம்பெனி பொறுப்பில். வாங்க ஃபஸ்ட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கருமத்துக்கு 20 ரூபா வாங்கிட்டான். இல்லை, எனக்கு புரியலை. குட் ஃபேமிலி. இது என்னடா எடுத்தோடனே? இது என்ன படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் தானே இது? படம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கருமத்துக்கு 20 ரூபா வாங்கிட்டான். என்ன படம்டா இது? முதல்ல என்கேஜி, அது என்ஜிகேவா? செல்வா சாரோட படம். அவர் அப்படிதான். ரூமுக்காச்சும் போங்கடா. முதல்ல படத்தோட ஃபஸ்ட்டு சீனே எப்படி இருக்கும்னு நான் படம் பார்த்தேன். ஆனால் படத்தோட ஃபஸ்ட்டு சீன் இப்படி தான் இருக்குன்றது எனக்கு சுத்தமாக தெரியல. டார்க் புரிஞ்சவங்களுக்கு இது புரியும். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். Which controls all parts of the body? Which controls all parts of the body? நாடன் நன்மதனே Which controls all parts of the body? படிடா பரமா, படிடான்ற மாதிரி தான் இருக்கு. பசங்களா நெக்ஸ்ட் நீ என்ன யோசிக்கிறீங்க? பாப்கார்னோட விலை எவ்வளவு? பாப்கார்னோட விலை எதுன்னு தெரியுமா? அதுவும் பசங்களாவோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போயிருந்தீங்கன்னா பாப்கார்ன் நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்டாலே மினிமம் ஒரு 20 ரூபா தான் இருக்கும். அதுவும் பெரிய பெரிய தேட்டர்கள்லாம் போய் உட்காந்து சாப்பிட்டா அதோட விலை எவ்வளோன்றது பாப்கார்ன் வாங்குற பசங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வாங்க பாவா, சீரட்டை போட்டுரும். வாங்க சிரட் அடிச்சிடுவோம். சிரட் அடிப்போம். வாங்க பாவா, சிரட் போடுவோம். வாங்க பாவா. சிக்கனுக்கு வந்த சோதனை என்னடா இது? ஐயர்லயே ஒரு ரவுடி ஐயர் ஆக்கும். ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து இந்த இடத்துல ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமையும் செதுக்கி எடுக்கிறது வந்து எங்களுக்கு சும்மாவே பிடிக்கும். ஆனால் இதில் யார் பார்த்த வேலைடா இதுன்ற மாதிரி தான் இருக்குது. சரி, அடுத்த ஃபோட்டோஸ் நல்லா வரும் பாருங்க. நான் ஒரு பிள்ளைய லவ் பண்றேன்ப்பா. என்ன ஆளுங்க பொம்பளையா யாருடா? டே என்னடா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சரி விடு, வேற வழி இல்ல. கொஞ்சம் பாரு. மதி, கொஞ்சம் கதவு மூடு. இந்த விஷயத்தை உங்ககிட்ட பேசுறதுக்கு நான் உண்மையிலேயே வெட்கப்படுறேன். பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல, அவ்வளோக்கா எதுவும் தெரியும். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. வண்டி எடுக்க
எங்கடா இருந்து வரீங்க டே? அப்பொண்ணு The boys. என்ன பாவா என்ன சொல்றீங்க? போயிடுவோமா? எப்பொண்ணு அப்பன்னு. அப்பொண்ணு தலைவர் வீடியோஸ் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். எப்பொண்ணு அப்பொண்ணுன்ட்டு அப்படியே அலப்பறையை கூட்டிகிட்டு போகலாம் மதுரைக்குள்ள. சொல்லவா வேணும்? அவரோட வாய்ஸ் இருக்குது. வீடியோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ப்ளே தெரிஞ்சிருக்கும், பாருங்கள். அப்பா காதுல இருக்கிறது அவர்கிட்ட சொல்லிடு. ஒரு நிமிஷம் கீதாப்பா. பேசுமா. அப்பா காதுல இருக்கிறது அவர்கிட்ட சொல்லிடு. ஒரு நிமிஷம். என்னடா இல்லை எனக்கு புரியல. அப்பா காதில் வையின்னு சொல்லிட்டு சாய்பாபா காதில் வைக்கிறாங்க. இன்னுமா இதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நான் கடவுளை பற்றி சொல்ல வரல, நம்புங்க. ஆனால் அது மட்டுமே வாழ்க்கை இல்லை. பாருங்க, எங்களுக்கு என்னன்னு தெரியல, கொஞ்சம் டவர் இதாகிடுச்சு. தவறு ஏதாச்சா இல்லை வீடியோவே அவ்வளோதானன்றது தெரியல. ப்ராங்க் பண்ணிட போகிறாங்க வீடியோக்காரங்க. இல்லை ஏதோ ஆகுது, வீடியோ ஏதோ ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் எங்களுக்கு ஒன்றும் வரல, பார்த்துக்குவோம். சரி, நெக்ஸ்ட் வீடியோ போவோம். ஐயா ஏதோ கையோட நிப்பாட்டுறாரு. ஐ திங்க் எங்களுக்கு சர்வர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். வீடியோ ப்ளே ஆனதுக்கப்புறம் பார்ப்போம். நெட்டு கட் ஆயிடுச்சு. சுத்தமாக நெட்டு கிடைக்கல, என்னாச்சுன்னு தெரில. இந்த பிஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. ஹாப்பி ரேட்ஸ் கொடுத்துருவாங்க பாவா. சாரி, அந்த இடத்துல மியூட் பண்ணிக்கிறோம். என்ன நெட்வொர்க்காக இருக்கும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ ஒஸ்டான நெட்வொர்க்காக இருந்துச்சுன்னா அது என்ன நெட்வொர்க்காக இருக்குன்றதை கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்ன பண்ணலாம்? இப்போ ஒன்றும் ப்ளே ஆக மாட்டேங்குது. அடுத்து சேலஞ்ச் நம்ம என்ன பண்ணலாம்? சேலஞ்ச் வீடியோ போயிடும். வேணாம், உங்க கொடுக்குற சேலஞ்சஸ்லாம் நம்மளால பண்ண முடியாது. இப்பயே மணி 11:45 ஆச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீடியோஸ் எடுத்து முடிச்சுட்டு நாளைக்கு தான் எடிட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக சண்டே 14th ஜூலை அன்றைக்கி தான் வீடியோ எடுத்திருக்கோம். என்னைக்கு இந்த வீடியோ எடிட் ஆகி வருதுன்றதை பார்த்துட்டு அதையும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும். அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு ஒரு அருமையான போட்டி ஒன்று இருக்குது. என்னன்னு உனக்கு தெரியுமா பாபா? இல்லை, நம்ம அந்த சைடு போகிறதில்ல. இன்றைக்கி ஒரு அருமையான 2 அணிகளுக்கான மேட்ச் வந்து நடக்க போகுது. எத்தனை மணிக்குன்னு இப்போ சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 12:30 இங்கிலாந்து வர்சஸ் ஸ்பெயின். பெயின் இல்லை, சாரி, வரவோ பெயின். அவர் பின்னாடி அடுத்தவர் வரவோ கூட்டணியோட சேர்ந்து வருவாங்க. இந்த தடவை வந்து ப்ளே பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து வர்சஸ் ஸ்பெயின். இன்றைக்கி ஃபுட்பால் ஆட போகிறாங்க 12 மணிக்கு. யூரோ மேட்சஸ் நடந்துட்டுருக்கு. அது உங்களுக்கு ஃபுட்பால் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியும், பாவாவுக்கு தெரியாது. நாட் இன்ட்ரெஸ்டட் தட் கைண்ட் ஆஃப். அது வந்து தனி டாப்பிக்கை நம்ம பேசுவோம். ஏன் பிடிக்கல, ஏன் வைக்கல, ஏன் அப்படின்றது கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு தெரிய வரும். இன்னும் பல சகோதரர்கள் வந்து இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் வீடியோவில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. நீங்களும் பார்ப்பீங்க. எங்கள் சித்தப்பா ஒருத்தவர் இருக்கார், அவர் வருவார், பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்கள் நைட்டு மறக்காமல் 12 மேட்ச் இருக்குது, அலாரம் வச்சு எந்திரிச்சு பாருங்கள். ஓகே, சொல்கிறாங்க, பார்த்து நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். யார் யாருக்கு மேட்ச்ன்றதையும் சொல்லியாச்சு. லிங்க் வேணுன்றவங்க மேட்ச் பார்த்தவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். மேட்ச் பார்க்காம ஹைலைட்ஸ் வந்து பார்த்துட்டு அவன் கோல் அடித்தான், இவன் கோல் அடித்தான், நீ எந்த டீமு அந்த டீம்லாம் வேணாம். நீங்கள் வந்து மேட்ச் பார்த்துட்டு வந்து நியூட்ரலாக பேசுங்க. ஓகே
அவ்வளோதான். அந்த பக்கம் இல்லை, இந்த பக்கம் இல்லை, அருமையாக இருக்கும். இருக்கிடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும். ஓகே, சரி. இப்போ நம்ம யாரை பார்க்க போறோம்னா அசோக்கை பார்க்க போறோம். அசோக். பீயிங் அசோக் இஸ் நாட் ஈஸியா. அசோக் எந்த அசோக்குன்னு பார்ப்போமா? மிஸ் ஆகி கடைசியில நான் மிஸ்ஸஸ் ஆகும்போதுதான் நாம மீட் பண்றோம். நானே செலக்ட் பண்ணிருந்தா கூட இந்த அளவுக்கு பொருத்தமா இருந்திருக்கும்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு உங்க செலெக்ஷன் பொருத்தமா இருக்கு. அசோக் செலக்ஷன் எப்பவுமே மிஸ் ஆனதே இல்லை. எல்லாருமே மாப்பிள்ளை சைடு, பொண்ணு சைடுல நீங்க தான் இருந்து புரியுது. எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். இது நீ நடத்தி வைக்கிற 25வது கல்யாணம். அதுக்கு நான் இப்ப ஸ்வீட் கொடுக்க போறேன். அசோக் நீ எடுத்துக்கோ, உன்னாலதான் அந்த கல்யாணமே. நான் காதலுக்காகவும் போராடுற உங்க காதல் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அப்பா ஓகே. இது ஒரு எமோஷனான சீன் தான். ரொம்ப எமோஷனான சீன். எனக்கு இந்த படம் பேர் கூட தெரியாது. ஷாஜகான் படம் பேர் ஷாஜகான். அருமையான படம் இருக்கிறதுலையே. நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன், ஆனால் படம் பேர் கூட தெரியாமல் பார்க்குற ஆள் தான் நான். நம்மளுக்கு மோஸ்ட்லி எதில் இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு எனக்கே தெரியாது. எந்த விஷயமா இருந்தாலும் தேடிக்கிட்டு இருக்காரு, நோக்கி போகலாம் அப்படின்றது தான் தேடலில் இருக்கும். தேடல் ஒன்று. எங்கெங்க முன்னாடி மாதிரி படம்லாம் பார்க்க முடிய மாட்டேங்குது. வேலை எல்லாமே. பேசாமறா பூமன்றாங்க. ஏன்னா இந்த சீன் எப்படியாப்பட்ட சீனு? ஏன்னா நீ தான் ஒரு தளபதியோட ரசிகன். எப்படியாப்பட்ட சீன் ஷாஜகான் படத்தில்? இது படத்தை நீங்கள் முழுசாக பார்க்குறப்ப உங்கள் கண்ணு தண்ணி வரும். அந்த மாதிரி ஒரு ஆக்டிங் அவர் கட்டியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். கிட்டத்தட்ட நான் ஒரு 10-20 தடவைக்கு மேலே அந்த படம் பார்த்துட்டேன். இருந்தாலும் எப்போ பார்த்தாலும் புதுசாக பார்க்குற மாதிரியே இருக்கும் அந்த மாதிரி. ஆனால் இனிமேல் பார்க்குறப்ப எல்லாமே அவர் தானடா ஞாபகத்துக்கு இப்படி பண்ணிட்டீங்களே. ஆனால் இதுக்கு இந்த வேலையை பார்த்தது எவன்டா எடிட்டர் யாருன்றது தெரியல. எந்த பேஜில் இருந்து வந்ததுன்னு தெரியல. இன்ஸ்டாகிராம் பார்க்குறவங்க வந்து அந்த வீடியோ இருந்துச்சுன்னா நம்மளோட ப்ராட்காஸ்ட் சேனலில் அப்லோட் பண்ணி வச்சுருப்போங்க. எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஷாஜகான். ஓகே, நான் பண்ணியிருக்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்றது நம்புகிறோம். அடுத்து வர இதில் ரியாக்ஷன் வீடியோஸ் நிறையா உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தும் வகையில் எக்ஸ்ப்ளோர் சிட்டிலேருந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிக்கு ஹரி, பரத், பாபா. தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். நன்றி. பாய் டென்னிஸ் பால் அகாடமி.